ஹாய் டாக்டர் குட்டீஸில் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க ஃபேரிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோன்னா தியாகியோட கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப நாள் கழிச்சதுனால ஸோ எனக்கே லாஸ்ட் டைம் வந்தது மறந்துருச்சு. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்கடா. அண்ட் நான் வள குலகலாம் பேச நான் விரும்பலை. ஏன்னா வந்து இருக்கிறதே இது சின்ன சீரீஸை நான் ரொம்ப நாளாக எடுத்துருக்கேன். அது என்ன கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வார்னிங் கொடுத்துட்றேன்டா. பேக்கிங் சத்தமாக இருந்துச்சுல நீ ஏன் வயசையும் மறந்தாம் சொல்லி சாரிடா. அண்ட் வந்து 18+ கண்டென்ட்ஸ் வச்சு ஃபஸ்ட்டுடா. ஓகேங்களா? கடைசியாக என்ன நடந்திருக்கோன்னா ஜிம்மன் வீட்டுக்கு போயிட்டுருப்பான். சுகாவும் பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருப்பான். ஓகேங்களா? அவ்வளோதான் நடந்திருக்கும். வாங்கடா வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டே ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டே ஜிம்மன் வீட்டிலேருந்து வந்துட்டு இப்போ சுகா வீட்டில் இருக்கான். ஓகேங்களா? சுகா வீட்டில் வந்து காலைல எழுந்து அவனுக்கு பெரிய தொல்லை என்ன தெரியுமா? காலைல எழுந்தோடனே வீட்டு வேலை நிறைய செய்யணும். ஏதோ அவனே ஒரு பொண்ணு மாதிரி ஆகிட்டான். கடைசியில் அவன் வீட்டில் இது லவ் மேரேஜ். பட் ஸ்டில் அவனை வந்து லவ் மேரேஜ்னு சொல்ல கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்த்தோன்னா அவங்க அம்மா அப்பா கண்ணுக்கு பார்த்தோன்னா ஒரு லவ் மேரேஜ் தானே. ஸோ இருந்தாலும் அவங்கள வேலை வாங்குறது, இது பண்ணுறது, அது பண்ணுறதுன்னு நிறைய வேலை கொடுக்குறாங்க. தானும் அதை எடுத்து போட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கான். ஆனால் சுகா சைட்லேருந்து பார்த்தோன்னா நோ சப்போர்ட், நோ கேரிங், நோ எனிதிங். ஜஸ்ட் ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றான். ஏன்னா இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. சுகாவுக்கு அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இங்கே தாங்க அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. இருந்தாலும் ஒரு வருஷம் தானே, பல்ல கடிச்சிட்டு இருந்துக்கலாம். அப்பப்போ டைவர்ட் பண்ணுறதுக்காக ஜிம்மன் வீட்டுக்கு போகிறது அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து காலங்காலத்தில் எழுந்து அவன் வீட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கான். இப்போ வந்து அவன் வந்து பாத்திரம் கழுவி நிற்கான். அவங்க வீட்டில் மேடு இருந்தும் அவனை வேலை வாங்குறாங்க. இப்போ இங்கே வந்து அவங்க அம்மா சுகாவோட அம்மா தான் ஆண்டி அது ஒன்றும் இல்லை, மேடு வரல. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ரூமு அதுக்கப்புறம் எங்கள் ரூமு அப்படியே வந்து ஒரு கெஸ்ட்டு ரூம் இருக்குது. அப்பப்போ கெஸ்ட்லாம் வந்துட்டு போவாங்க. ஸோ அதுவும் க்ளீன் பண்ணிடுவேன் சரியா. அண்டு உங்கள் மாமா வந்து கரெக்டாக காஃபி கேட்டார். நீயும் போய் கொடுத்துட்டு அப்படியே எனக்கு காஃபி செஞ்சிடு. பிரேக்ஃபாஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இது வீடா இல்லை நான் மேடானே தெரியல. செஞ்சுருக்கேன் அத்தை. பண்ணியிருக்கேன். சரிப்பா. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து தாங்க முணுமுணுக்கிட்டே அப்படியே கோவமாக அந்த பாத்திரத்தை விளக்குனான். இதெல்லாம் எங்கள் வீட்டில் நான் என்னென்னு சொல்கிறது, மேடாக வந்திருக்கேன் இல்லைன்னா புருஷன் நடிக்க வந்திருக்கானே தெரியல. இந்த பாத்திரம் வேறு சரியாக தேக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே பண்ணின்னு இருக்கான். எங்கே வந்து கரெக்டாக ஜிம்முன்னு கால் பண்ணுறான். பக்கத்தில் தான் ஃபோன் இருக்கும். அதை பார்க்குறான். இவன் ஒருத்தன் கரெக்டாக எந்த டைமில் கால் பண்ணியிருக்கான். கையில் ஈரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருக்க ஆப்ரான் இருக்கும்ல அதை கை தடைச்சிட்டு இவன் ஃபோன் தான் எடுக்கிறான். ஹலோ ஜிமன். என்னடா கால் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் கால்லேருந்து கால் பண்ணியிருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறேன். சைலண்ட்டில் இருந்ததுடா, இப்போ தான் சைலண்ட்லேருந்து எடுத்தேன். சரி என்ன பண்ணுறேன்? சவுண்டு கேட்கல, பாத்திரம் வளர்க்க. பாத்திரமா? ஏன்டா? நேற்று தானே சொன்னேன், இவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்னை இந்த மாதிரி வேலை வாங்கிட்டே இருக்காங்க. இவங்க வீட்டில் நான் புருஷனும் நடிக்க வந்தேன்னா இல்லைனா இந்த மாதிரி மேடாக நடிக்க வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி பழமின்னு இருக்காங்க. இங்கே 2 பேரும் பேசின்னு இருக்காங்க. கரெக்டாக ஒரு காலிங் பெல்லாம் அடிக்குது. இப்போ வந்து இங்கே தான் ஜிமனா அவன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன்டா. இவங்க வீட்லேயே காலிங் பெல் அடித்தாலும் இவங்க திறக்க மாட்டாங்க. நான் தான் போய் திறக்கணும். நீ ஃபோனை. சரி பாய், பார்த்துரு. பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வந்து குடுகுடுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா சுகா தான். சுகா நீங்கண்ணா நாளைக்கு தானே வரேன். நீங்கள் என் வீடு தானே இது, நான் வந்தேன் என்ன வராட்டேண்ணா? இல்லை ஜஸ்ட்டு கேட்டேன். அந்த அக்கிரமம் எல்லாம் ஒன்றும் வேணாம் நவர் அப்படின்னு சொல்லிட்டு அது அவனை லைட்டாக புஷ் பண்ணிட்டாங்கன்னு கிளம்புறான். அந்த கொஞ்சம் பேக் எடுத்துக்கிட்டு இதாங்க தான்
சூப்பரா ஹஸ்பண்டாக நடிக்க சொல்லிவிட்டு இப்போ அக்கறை கேட்குறலாம் வேணான்னா என்னடா அர்த்தம் இவங்களுக்குலாம்? ஷோ இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றத்தையும் கழிக்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். இங்கே வந்து அவங்க அப்பா தான், என்னடா ஏதோ நாளைக்கு வரேன்னா என்னாச்சு? மீட்டிங் கேன்சல்ப்பா, ஏதோ அந்த டீலர் வந்து இந்த டீல் வேணான்ட்டான், இன்னைக்கு போய் தான் பேசணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகலானுங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அவங்க அப்பா தான் காஃபி கேட்டேன். அதோ வந்துட்டேன் மாமா வந்துட்டேன், ஏதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு ஓடி அவன் வந்து காஃபி கொடுத்துட்டு இப்போ சுகாவை பார்க்குறான். சுகா ரொம்பவே ரொம்ப டயர்டாகவும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாகவும் மேலே போகிறான். அதை பார்க்க அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவன் வந்து நினைக்கிறான், இவன் தான் அக்கறை காமிக்க வேணான்றான்ல, அப்போ என்னத்துக்கு நான் அவன்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி அவனும் விட்டுறான். இவன் திருப்பியும் வந்து வீடெல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு துணியும் பக்கெட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு மாப்பும் எடுத்துகிட்டு மேலே தான் போகிறான். அதை எடுத்துகிட்டு போயிட்டு சிவா அவங்க 2 பேரும் இருக்காங்களே அந்த ரூமுக்கு போகிறான். இப்போ சிவா பார்க்குறான், ஏய் இதெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிற? ரூமு துடைக்கிறதுக்கு. இது ஏன் நீ பண்ணுற? மேடிங்க அவங்க வரல, அவங்க அம்மா தான் பண்ண சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையும் இல்லை. இதெல்லாம் வச்சுட்டு என் கூட வா, ரெடி ஆகிட்டு வா. எங்கே? நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே அந்த பக்கெட்லாம் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். சரி இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு கீழே தான் போகிறான். பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் தான், நார்மலாக ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு போட்டுட்ருக்கான். இங்கே வந்து அவங்க அம்மா தான் எங்கே போகிற நீ? நான் தான் உனக்கு வீட்டில் வேலை கொடுத்தல, என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை, அது வந்து சுகா தான் வெளில என்னை கூட்டிகிட்டு போகிறான். இவனுக்கு வேறு வேலையே இல்லை. சரி அட்லீஸ்ட் அங்கே சமைச்சிருக்கேன், கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பு. சரி இங்கே வந்து சுகா தான் போலாம் வா. சுகா அது வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, அது பண்ணிட்டு வரட்டா? வா போகலாம். இங்கே பாருமா, அவன் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு புருஷனாக வந்திருக்கான், மேடாக வரல, புரியுதா? டேய் சின்ன வேலை தான்டா, அதுக்காக தான் கொடுத்தேன். நீ அவசரமாக கூடி போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சொல்லியிருக்க போகிறேன்? நீ போப்பா. என்ன இப்படி பச்சை புழுகுறாங்க? சுகா அது வந்து நீ வா தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிருக்கான். இவனும் ஒன்றுமே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இது வந்து சுகா சொல்லியிருக்கான் போகணும் அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான்ல, ரெண்டாவது கேட்காம அவங்களும் வந்து ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இங்கே வந்து சுகா வந்து இப்படி சொன்னோடனே அவங்க பேச்சு மாற்றுது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டார்டிங் நல்லா தானே இவங்க பேசியிருந்தாங்க, இப்போ ஏன் சடனாக எனக்கு இவ்வளோ வேலையும் இவ்வளவும் போய் சொல்கிறாங்கன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ வந்து இங்கே வந்து போகிறாங்க, எங்கள் காரில் ஏறி போகிறாங்க. இந்த பக்கம் வீட்டில் பார்த்தோன்னா இங்கே சுகாவோட அம்மாவும் அப்பாவும் பேசின்னு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க அம்மா தான், எனக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லைங்க, என்ன இது பொண்ணு கூட்டிகிட்டு வந்தால் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கான். சரி விடு, என் கல்யாணம் பண்ணோம்ல அது வரைக்கும் போதும். என்ன நம்ம பேச்சு கேட்காம பண்ணியிருக்கான், ரெப்புடேஷன் தான் எப்படி இருக்க போகுது தெரியல. வீட்டில் எவனாச்சும் வந்தானா தலை காட்ட முடியல என்னால். ஆமாங்க, பக்கத்து வீட்டிலலாம் எவ்வளோ கேட்குறாங்க தெரியுமா, அசிங்கமாக கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்கறத விட கம்முன்னு இருக்கிறான். இவங்களை ஊருக்கே தெரியுற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போயாச்சும் நம்மளாச்சும் நிம்மதியாக இருக்கணும். இவங்க வீட்டுக்கே ஃபஸ்ட்டு இவனை துரத்தணும், இல்லைனா வீட்டில் வேறு எங்கேயாச்சும் இவங்க 2 பேருமே சேர்த்து தள்ளணும். ஊரே தப்பாக பேசுது நம்மள. சரி விடு, நான்டே என்னாச்சும் பேசி ஒரு வருஷத்தில் என்ன பெரிய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்குள்ள ஊருக்கே தெரியுற மாதிரி அதாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசினிருக்காங்க. இங்கே வந்து இங்கே தாங்கவும் சுகாவும் போயிருக்காங்க. இங்கே தான் சுகா எங்கே போகிறோம்? அந்த வீட்டில் தான் அவ்வளோ வேலை கொடுக்குறாங்களே, அதான் எனக்கும் புரியல சுகா. நான் ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மேடு மாதிரி பார்த்துக்குறாங்க. வீட்டிலேருந்து தெரியல உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். பிடிக்கலையா? ஏன் எப்படி சொல்கிறீங்க? அது ஸ்டார்டிங் நல்லதுன்னு பாருங்களேன்.
நல்லா தான் பழகுனாங்க. நான் பொண்ணை தானே கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், பையனை கூட்டிட்டு வரல சொல்லி கடைசியில் தானே சொன்னேன். அதே மாதிரி நான் இங்கே உனக்கு அஃபெக்ஷன்லாம் காமிக்கிறேன், ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு கோல்டு ஃபேஸோடு தானே இருக்கேன். ப்ளஸ் நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதில்ல. அதே மாதிரி உன்னால் இந்த லைக் என்ன சொல்ல, ஒரு குழந்த கொடுக்க முடியாதுல்ல, அதுக்காக எங்கள் அப்பந்தான் எங்கள் அம்மா வேணா கழுவி இருக்கும் மைண்டாக. கவலைப்படாத, ஒரு வருஷம் தானே நாளைக்கு முடிச்சுக்கலாம். ஏதோ ஒன்று கேரிங்லாம் கிடையாது. இங்கேருந்து ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், என்னை நம்பி வந்தேன், நான் தான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன், அதனால் எதுவும் நினச்சிக்காத. அடி நான் கோல்டாக ஏதோ ரோபோட் மாதிரி பேசினிருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவன் ஏதோ ரோபோட் கிட்ட பேசுகிற மாதிரி பேசினிருக்கோமே நம்ம அப்படின்னு அவனுக்கு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு கஷ்டமாக ஹர்ட்டிங்காக இருக்குது. மூஞ்சிக்கு நேராக அப்படி சொன்னது, லைக் மூஞ்சிக்கு நேராக சொன்னதோட அப்படி அந்த ட்ரூத்து சொல்கிறாங்களே, ஸோ அவனுக்கு ஹர்ட்டிங்காக கூட தெரியாமல் சுகமாக அப்படி சொன்னதும் தாங்க ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. இப்போ வந்து ஒரு காரில் போயின்னுருக்காங்களே, ஸோ அப்போ ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிறாங்க. அது வந்து ஒரு கார்டன் ப்ளேஸில் ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த இடமே. இங்கே வந்து ஏதோ ஒரு அமைதியாக இருக்குல்ல, ஸோ அதனால் அவனும் வந்து ஓகே நல்லா இருக்கேன்னு சொல்லி அவனும் போகிறான். இங்கே வந்து எப்படி சொல்ல, சுகா வந்து முன்னாடி போயிருக்கான், பின்னாடி தாங்க வந்து நிற்கான், சுற்றி முற்றி பார்த்து நிற்கான். அவன் மைண்டில் நிறைய தாட்ஸ் ஓடினுக்கு. இங்கே வந்து சுகா தான் 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 சொல்லுங்க, என்ன யோசிச்சுனக்கா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு லைஃப்பை பற்றி யோசிச்சுனக்கா. லைஃபா? புரியலையா? சொன்னால் புரியாது. எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன உனக்கு சாப்பிட்றதுக்கு வேணுமா? இல்லை வேண்டாம். சரி, உனக்கு என்ன வேணும்னா சொல்லு, நான் அங்கே தான் இருப்பேன். நீ வேணா சுற்றி பாருன்னா பாரு, எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வரேன். போங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து ஒரு சுகா வந்து ஒரு கார்னரில் ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த இடத்துல உட்காந்து பேசின்னு இருக்கான். இங்கே வந்து அப்படியே அந்த கார்டனை அப்படியே சுற்றி நிற்கான். ஒரு பெரிய கார்டன் தான், லைக் ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் சுற்றிட்டே இருக்கான். அவன் மைண்டுக்குள்ளேயே பேசின்னு இருக்கான். இங்கே ஒரு சப்போர்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது, ஒரு கேரிங் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டார்டிங் எங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க பார்த்தா, கடைசியில் இவங்களே எனக்கு வில்லனாக இருக்காங்க. இந்த டைமில் ஏது நான் ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா ஓடிடலாம் போல் இருக்குது. என்ன பண்ணுறது, தெரியாதனமாக கான்ட்ராக்ட் மேரேஜ் எதுவும் நான் பெரிய இதுவும் மாதிரியும் பண்ணிட்டேன். இதுக்கு தான் யாருமே நம்பக்கூடாதுன்னு சொல்கிறது போல். கடைசியில் எனக்கு அப்போ வந்துடுச்சு. ஐ திங்க் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டேன் போல். இங்கே எதுவும் பேசுகிறாங்களே நினச்சேன், பார்த்தா கடைசியில் கோல்டாக பேசுகிறாங்க. சுகாவும் ஒரு மாதிரி பேசுகிறான், எங்கள் வீட்லேயும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. கடைசியில் ஒரு மேடு மாதிரி ஆக்கிட்டாங்களே. நான் எங்கே எப்படி இருந்தேன், கடைசியில் இப்படி ஆக்கிட்டாங்க. வாழ்க்கை ஒரு மாதிரி போகுது, ஒன்றுமே போடல. இவங்களுக்குலாம் ஹார்ட் ஆகும்னா தெரியவே தெரியாதா? மூஞ்சிக்கு நேரம் அப்படியே சொல்லிடுவாங்களா? இதெல்லாம் ஜிம்முன்கிட்ட சொன்னேன்னு ஜிம்மெல்லாம் என்னை ஓட்டி தள்ளிடுவான் போலே. ஆனால் அவன் தவிர வேறு யார் எனக்கு இருக்கான்? அவன்கிட்ட தான் போய் பண்ண முடியும். வீட்டில் தெரிஞ்சுன்னா என்ன ஆகுதுன்னே தெரில. எப்படியாச்சும் ஒரு 10 மாதத்துலேயே டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடணும். என்னால் இங்கே இருந்தால் செத்துருவோம் போல். அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே பேசிக்கிட்டே ஏதோ ஒன்று பேசிகிட்டே போகிறான். அந்த பக்கம் சுகா எல்லாம் கண்டுக்காமல் இருக்கான். இப்போ இப்படி தான் வந்து டேஸ் மந்த்ஸுன்னு பாஸ் ஆகுது. இப்போ 6 months ஆகிடுச்சு. அவங்க வந்து லைக் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் 6 months ஆகிடுச்சு. இப்போ சுகாலாம் வந்து ஏதோ ஒரு
ஆளுக்கிட்ட பேசுகிறான் அதான் பேசுகிறான். லைக் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசுகிறான் அதான் தேங்கிட்ட பேசுவான். ஆனால் அவங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நாளாக அப்படியே வந்து ஒர்க்கும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்பப்போ வந்து ஜிம்மன் வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு கூட முடியல. காலேஜ்லாம் ஃபுல் கட்டு. ஆனால் போகவே முடியல. இங்கே வந்து அவனுக்கு கஷ்டமாகவும் இருக்குது, டிப்ரெஷனாகவும் இருக்குது. ஆனால் சுகா அப்பப்போ ஒரு பாசம் காமிப்பான். அங்கேருந்து வெளில கூட்டி போகிறது, என்ன பசிக்குதா, சாப்பிட வேணுமா, இல்லைனா வந்து அடிபட்டுருச்சா, இல்லை நீங்கள் ஓகேவா தான் இருக்கியா அப்படின்னு சின்ன சின்ன சம்டைம்ஸ் கேரிங் வேர்ட்ஸ்லாம் சொல்லுவான். ஆனால் கொஞ்சம் கோல்டாக தான் சொல்லுவான். அதுலேயே அவனுக்கு கொஞ்சம் ஃபீல் நல்லாயிருக்கும். ஏதோ அட்லீஸ்ட் இவர் கேட்குறாரே அப்படின்னு ஒரு ஒரு மனசு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது அவனுக்கு. இப்போ வந்து இங்கே ஜிமனும் வந்து அவன் வந்து எப்படியோ எவ்வளோ ட்ரை பண்ணுறான். அங்கேருந்து தாங்க கூட்டி வளர்த்து வெளில கூட்டி போத்துன்னு அவங்க வீட்டில் பேசி ஏதோ வந்து ஐடியா கொடுத்து வெளில வந்து அவனை கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி விட்றான். இப்போ 6 months ஆகிடுச்சுல. ஸோ இப்போ இங்கே வந்து மார்னிங் ஏந்துக்கிறான். மார்னிங் ஏந்து இப்போ வந்து வீடெல்லாம் அவன் வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கான். இப்போ மேடெல்லாம் அப்பப்போ வரத்து கூட நிறுத்திட்டாங்க. ஏன்னா வந்து இருக்கான்ல, அவனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க அம்மா அப்பா முடிவு எடுத்திருக்காங்க. என்னென்னா வந்து ஒன்று டிவோர்ஸ் பண்ணணும், இல்லை வந்து இவங்க ஊருக்கே தெரிகிற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சு தனியாக ஒரு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் அவங்க அம்மா வந்து சிரிச்சு பேசுவாங்க. இப்போல்லாம் அது கூட இல்லை. ஜஸ்ட்டு சுகா எப்படி பேசுவானோ அவங்கள மாதிரி பேசுகிறாங்க இவங்களும். அப்பப்போ சரியாகவே தூங்கறதில்ல தாங்கலாம். அப்படியே இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். எப்படியாச்சும் அம்மாவை அப்பா லைக் அம்மா கூட ஒரு 2 days இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ யோசிப்பான். அப்பப்போ தூக்கமும் வராது. இந்த நரகத்தை விட்டு எப்படியாச்சும் ஓடிடணும்டா அப்படின்னு அவனுக்கு இருக்குது. அப்பப்போ சுகா பற்றியும் யோசிப்பான். சுகாவை ரொம்ப லைக் என்ன சொல்ல, வந்து அப்பப்போ வந்து அவனை ரொம்பவே கேர் பண்ணுவான். ஏதோ ஒரு அவனே அறியாமல் கேர் பண்ணிடுவான் சுகாவை. அதை யோசிக்கிறான், நான் ஏன் எல்லாம் பண்ணுறேன்னு. அப்பப்போ சைட் அடிப்பான். அப்பப்போ வந்து பார்ப்பான். அவனையே ஒரு ஊற்று பார்த்துன்னு இருப்பான். என்ன எதுக்கு நம்ம ஏன் அவனையே நம்ம கேர் பண்ணுறோம், சைட் அடிக்கிறோம், எதுக்கு அவனையே பார்த்து நிற்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் அவனுக்குள்ளேயே. இப்போ 6 months ஆகிருக்கும்ல. ஸோ இப்போ வந்து என் வீட்டு வேலை செஞ்சுன்னுக்கான். இப்போ வந்து சமைச்சுன்னுக்கான், குக் பண்ணின்னுக்கான். இங்கே வந்து சுகாதான் சொல்லுங்கள். நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன், 3 நாள் ஆகும். நீங்கள் இருந்தனா ரொம்ப மாறியாருவ. நான் சொல்கிறேன், நீ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் போகிறேன்னு சொல்லிடுறேன், நீ அங்கே போ சரியா? நீங்கள் வந்து தாங்க ஒரு வெளிச்சம் அப்படியே பல்ப் எரிகிற மாதிரி மூஞ்சி பிரகாசமாக எரியுது. இதை சுகா பார்க்குறான். பார்த்துட்டு உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு ஒரு மாதிரி லைக் சம்திங் ஒரு ஃபீல் வருது. அதை பார்த்து அவனோட ஜென்யூன் ஸ்மைல்ஸ், ஜென்யூன் ஹாப்பினஸ் அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கில்ட்டு ஃபீலிங் வருது. அது வெளில காமிக்காமல் அவன் வந்து கிளம்பிடுறான். லைக் சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறான். இப்போ வந்து தாங்கினான். அப்பாடி 3 நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கான். இப்போ வந்து குக் பண்ணிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ஹாலில் வந்து டேபிள் துடைச்சிருக்கான். இப்போ இங்கே சுகா தான். அம்மா சொல்லு அது வந்து ஒன்றும் இல்லை, நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக போகிறேன்ல. ஸோ அப்படியே வந்து எதுவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் எதுவும் போகிறானா, அவன் போட்டோம் சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பா? எதுக்கு? அதெல்லாம் வேணாம் அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் லைக் பக்கத்தில் தான் இருப்பான். டேபிள் துடைச்சின்னு அது கேட்டோடனே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் சுகா இருக்கான பார்த்துப்பான்னு சொல்லி விட்டுறான். நீங்கள் வந்து சுகா தான். அவனும் மனுஷன்தான், அவனுக்கு ஒரு நான் ஜாலிமெண்ட் இருக்கணும்ல. நான் இப்போ போயிட்டேன்னா அவனுக்கு யார் இருப்பா? அதான் நாங்கள் இருக்கோம்ல, என்ன அனாதையானு நாம தான் இருக்கோம்ல இனிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே வந்து அப்படியே கோவமாக வருது. அதை அடக்கிட்டு அப்படியே ஆஷாக அந்த டேபிள் தொலைக்கிறான். இங்கே சுகா தான் அது பார்க்குறான். இங்கே வந்து கொஞ்சம் நிறுத்துங்க, நான் போகிறான் அவ்வளோதான். நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன், பெர்மிஷன் சொல்லலை, புரியுதா? என்னடா என்கிட்ட இப்படி பேசுகிற? நீ சொல்லிட்டல
போட்டோம், நான் ஜஸ்ட்டு சொன்னேன் அவ்வளோதான். தான் நீ போகணுமா? ஆமாம் ஆண்டி, அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னை கூப்பிட்ருக்காங்க, அதுக்கு தான் போகணும். போப்பா போ. இன்றைக்கே போகணுமா? ஆமாம் ஆண்டி. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் ஸ்மைல் கொடுத்துட்டு அங்கே வந்து லைக் அவங்க அம்மா எழுந்து போயிடுறாங்க. இங்கே வந்து தாங்க ஒரு ஸ்மைல் வந்து ஷுகாவை பார்க்குறான். ஷுகாவும் ரொம்ப ரேர் ஸ்மைல். அது அப்படியே அவனோட லைட்டாக லைக் ஒரு சைடு மட்டும் ஸ்மைல் ஆகுது. இங்கே வந்து ரொம்ப சின்ன ஸ்மைல் தான், சின்ன ஸ்மைல், ஒரு மில்லிமீட்டர் சைஸில் ஒரு ஸ்மைலு. அது தாங்கும் பார்க்குறான். 2 பேருமே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் வருது. இப்போ எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க பேக் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸு. இவன் பிஸ்னஸ் ட்ரிப்காகவும், இவன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் தங்கிறதுக்காக அவன் வந்து ஒரு 3 நாள் ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்காகவும் எடுத்துக்கிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. லைக் கீழே போகிறாங்க. அந்த அந்த பேக் எடுத்துக்கிட்டு கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு பாயின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லிவிட்டு கிளம்புறான். அப்பா நான் கிளம்புறேன், அம்மா கிளம்புறேன். இங்கே வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரிப்பா பார்த்து போயிட்டு வா, மீட்டிங் நல்லா அட்டென்ட் பண்ண, எதுவுமே பிரச்சனை வராமல் பார்த்துக்கோ சரியா, இல்லைனா உங்கள் அப்பா சம்மடைஞ்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அவங்க அப்பா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி போய் பார்த்து போயிட்டு வா, இந்த டீலை எப்படியாச்சும் ஓகே பண்ணுவே சரியா. ஆமாம் தான், நீங்கள் கிளம்புற? எங்கள் அம்மா தான், அது ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பாங்க போகிறான். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பா? இங்கே வந்து ஷுகா தான் லைக் தாங்களோட ஹேண்டை பிடிச்சி லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவன் பேசுகிறான். ஆமாப்பா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்காக போகிறான். அவனும் இங்கே இருக்கான்ல, வேலை பண்ணிகிட்டே இருக்கான் அவனும். நான் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்காக அவன் ஏதோ சொன்னான், சரி அனுப்புகிறேன். எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு? நீ வந்ததுக்கப்புறம் போட்டுமே. பா, நான் மம்மிக்கிட்ட என்ன சொல்கிறேனோ அதுதான் உங்ககிட்டயே சொல்கிறேன். இது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு அண்ட் அப்பர்மிஷன் சொல்லலை, இன்ஃபார்மேஷன் பண்ணுறேன் அவ்வளோதான். இங்கே தான் போயிடறான் அவ்வளோதான். நானும் வந்து இப்போ பிஸ்னஸ் ட்ரிப்காக போகிறேன். இங்கே நான் இல்லைனா அவனும் இருக்க மாட்டான், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட கையை இழுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். இங்கே வந்து தாங்க ஒரு மாதிரி ஒரு ஃபீலு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இங்கே ரொம்ப நாள் கழிச்சு இல்லை ஃபஸ்ட் டைமாகவே ஷுகா அவனுக்கு சாதகமாக பேசியிருக்கான். இங்கே வந்து ஷுகா அவன் வந்து ஏதோ அவனே அறியாமல் தாங்கோட கையை இழுத்துட்டு அவன் வந்து காருக்கு போயிருப்பான்ல. ஸோ காருக்கு போய் ரீச் ஆகிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது தாங்கோட கையை பிடிச்சிருக்கோன்னு. அதை விட்டுட்டு அவன் வந்து சொல்கிறான், அது வந்து நான் ஏர்போர்ட் தான் போகிறேன், ஸோ அதனால் என்னோடய டிரைவர் வந்து உன்னை ட்ராப் பண்ணிடுவார் சரியா. இன்னொன்று டிரைவர் பிடிச்சிட்டு நான் போகிறேன், கவலைப்படாத சரியா, பார்த்து போய்ட்டு வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அந்த இதுக்கு போகிறான். லைக் அந்த ஒரு காருக்கு போகிறான். இவன் ஷுகா வந்து வேறு காரில் ஏறிட்டு போகிறாங்க. இப்போ போகும்போது ஆப்போசிட் டைரெக்ஷன் தான். ஸோ பின்னாடி திரும்பி ஷுகாவை பார்க்குறான். லைக் தாங்க வந்து கார்லேயே திரும்பி பார்க்குறான். இங்கே ஷுகா வந்து அவன் வந்து ஃபோன் பார்த்துன்னு இருக்கான், காரில் உட்காந்து ஃபோன் பார்த்துன்னு இருக்கான். ஏன் வந்து ஒரு டேர்ன் வருது தாங்க்கு மட்டும், லைக் லெஃப்ட் சைடில் ரொம்ப நாள் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுக்கிறான். அந்த லெஃப்ட்டு திரும்பினோடனே ஷுகா வந்து திரும்பி பார்க்குறான். அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ரைட் சைடில் ஷுகா போகிறான், லெஃப்ட் சைடில் தாங்க போகிறான். இவன் திரும்பி பார்க்குறான். அவன் தாங்க திரும்பிட்டான்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லி அவனும் வந்து ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே 2 பேருமே ஒரு ஏதோ ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் வெளில காமிக்காமல் அதுவும் இக்னோர் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்காங்க. இப்படி தான் மந்த்ஸும் போகுது. இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷுகாலாம் பார்த்து அந்த கோல்டு ஃபேஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறான். ரொம்ப ரேராக கம்மி பண்ணுறான் அவ்வளோதான். அது இருக்குது, பட் ஆனால் அது ரொம்ப காமிக்க மாட்டான், ரொம்ப ஹார்ஷாக காமிக்க மாட்டான். கோல்டு ஃபேஸை ஒரு ரோபோட் மாதிரி பேசியிருந்தால அது இல்லை, ஜஸ்ட்டு ஒரு கோல்டு வாய்ஸ் கோல்டு ஃபேஸ் அப்படி பேசிட்டு போயிடறான். இப்படி தான் வந்து மந்த்ஸும் போக இப்போ நவம்பர் லைக் எப்படின்னா நவம்பர்னு சொல்கிறதோட
10th மந்த் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து சுகா வந்து வீட்டிலே வந்து வேலை செஞ்சுன்னுருக்கான். வேலை செஞ்சுன்னுருக்கும்போது இங்கே வந்து தான் உள்ளே வரான். சுகா, உன்கிட்ட ஒன்று பேசணும், உள்ளே வரலாமா? வா அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து உள்ளே வந்து உட்காரான். என்ன விஷயம் சொல்லு. அது அது பேசுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி குடிக்கலாமா? குடி அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ தண்ணி குடிக்கும் போது அவன் வந்து யோசிக்கிறான். இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிடலான்டா. ஏன்னா வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே தாங் வந்து ஜிமின் வீட்டுக்கு போயிருப்பான். ஜிமின் வந்து தாங்க கம்ஃபோர்ட் பண்ணியிருக்கான். இப்போவே நீ டைவர்ஸை வாங்கிடு, உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிடலான்டா. இப்போ இங்கே தாங்கும் ஜிமினும் உட்காந்துருக்கோம். இங்கே தாங்க தான் ரொம்ப வேலை வாங்குறாங்களா? அவங்க என்ன மனுஷங்களா? ஐயோ, இப்போ தான் சுகா ஏதோ ஒன்று பேசுகிறான். இதுக்கு முன்னால் பேசுகிறதே கிடையாது. இப்போ தான் ஏதோ கேரிங்காக பேசுகிறான். அவங்க அம்மா அப்பா என்னடா மனுஷங்களும் மிருகங்களா? ஒரு செகண்டில் மாறுதுங்க, ஒரு செகண்டில் நல்லா பேசுதுங்க. சுகா எடுத்த டைம்லலாம் நல்லா பேசுதுங்க. அவன் இல்லாத டைமில் அப்படியே ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஆகுறாங்க. எவ்வளோ வேலை கொடுக்குறாங்க. எப்பா ஸ்டார்டிங்லலாம் ஏதோ என் பிள்ளை மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லி அவங்க அம்மா என்னென்னலாம் விஷம் மாதிரி பேசி தெரியுமா? விஷம் பாம்பு அதுங்களாம். ஐயோ எப்பா, எப்படியாச்சும் இந்த 2 மாதத்தை பல்ல கடிச்சிட்டு இருந்துடணும்டா அப்படின்னு பேச இங்கே வந்து ஜிமின் தான். ஏன் 2 மாதம்? இப்போவே வெளில வந்துடு. புரியல. நீ ஏன் அங்கேருந்து கஷ்டப்படுற? இப்போவே வெளில வந்துடு, டைவர்ஸ் வாங்கு. நானும் எவ்வளோ நாள் தான் சொல்ல, போதும். என்ன நீங்கள் தான் நடிக்கிறீங்கள, ஏதோ கோல்டு ஃபேஸோட பிடிக்காத மாதிரி நடிக்கிறீங்க, அப்பப்போ சண்டை போடுறீங்கள, அது போதும். வீட்டில் தெரிஞ்சுப்பாங்கள்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் ஒன்று தள்ளணும், இல்லை குடும்பமே பார்க்குற மாதிரி உன்னை கல்யாணம் பண்ண வைக்கணுன்னு தான் நினைப்பாங்க போல். மோஸ்ட்லி உன்னை வெளில தள்ளுறாங்க, அதனால தெரியுது. ஏன் உனக்கு இவ்வளோ ஹேட்டிங், இவ்வளோ இந்த போய் சுகா இருக்க டைம்லலாம் காமிக்கிறாங்க? ஒன்றும் அவங்களுக்கு பிடிக்கல, அதான் சுகாவே சொல்கிறான்ல. சொன்னால் கேளு, போதும். 10 மாதம் இருந்துட்டேன், இப்போவே சொல்கிறேன், டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடு. இங்கே வந்து தான் ரொம்ப அப்படியே பிளிங்க் பண்ணி பார்த்துன்னுக்கான். என்ன அப்படி பார்க்குற? உன்னால் அதுதான் சொல்கிறேன். உங்கள் அம்மா அக்கா பற்றி யோசிச்சியா? ஒரு குடும்பமே உன்னை ஆர்ஃபன் சொல்லி உனக்கு கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா தாங்க? இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா 10 மாதம் இருந்துட்டேன், போதும். டிவோர்ஸ் வாங்கிட்டு வா. இங்கே தாங்க. அது எனக்கு இல்லை, 2 மாதம் தான் டீல் பேசியாச்சுல. என்ன டீல் பேசியாச்சு? உனக்கு இங்கே டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, சொல்லு, டேரெக்டாக சொல்லு. இப்போ சொல்லிட்டியா? அப்போ அடுத்த மாதம் டிவோர்ஸ் கிடைக்க போகுது. சுகா கிட்ட கொஞ்சம் நிறையவே ப்ரெஷர் கொடு. அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீயும் ப்ரெஷர் கொடு. இல்லை ஜிமனா, இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரா? இது கான்ட்ராக்ட் மேரேஜ், லவ் மேரேஜ் கிடையாது. இது அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. இது மாறி எனக்கான அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலை. இது கான்ட்ராக்ட் மேரேஜ். டீல் வாங்கிட்டல, நீ ஒரு பிரச்சனையும் இல்லை. 1 மாதத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் வாங்குறது பிரச்சனையும் இல்லை. 2 மாதமும் 1 மாதமும் முன்னாடி வாங்குறது பிரச்சனையே கிடையாது. இப்போவே போய் பேசு. உங்கள் பேர் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அங்கே இருந்து நீ கஷ்டப்படாத, புரியுதா? போ தாங்க. இங்கே வந்து தாங்க யோசிக்கிறான். நான் இதை யோசிச்சு சொல்கிறேன் ஜிமன், என்னால் இப்போவே யோசிச்சு சொல்ல முடியாது. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனை ஹக் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபியூஸான, ரொம்ப பிங்க் பண்ணிகிட்டே யோசிச்சுட்டே போகிறான். ரொம்ப கன்ஃபியூஸ் தாட்ஸாக இருக்குது. இப்போ கேபில் தான் பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல, ஸோ அவங்க யோசிச்சுருக்கான், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? அவங்க தான் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே, நான் ஏன் டிவோர்ஸ் இப்போவே வாங்கக்கூடாது? எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்? டிவோர்ஸ் பேச்சு இழுத்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் எனக்கு கண்ணீர்லாம் வருது? தாங்க, ஏதோ நினச்சி நீ குழப்பமாக இருக்க. நீ பேசு, சிவா கிட்ட பேசு, அதான் நல்லது.
அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அவனே அறியாமல் கண்ணீர் வரும். அதை அப்படி தொடச்சிட்டு இப்போ வந்து சுகா வீட்டுக்கு தான் போயிருப்பான். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சுடா. இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் சிவா கூட பேசணும்னு சொன்னாங்கப்பான்ல, உள்ளே வந்து தண்ணி குடிச்சிருப்பான்ல. ஸோ இப்போ அது தண்ணி பாட்டிலை கீழே வச்சு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு, சிவா இதுக்கு மேலே எனக்கு முடியாது, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே சுகா அப்படியே அந்த டைப் பண்ணியிருப்பான் லேப்டாப்பை, அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். என்னது திருப்பி சொல்லு. என்னால் முடியல, ரொம்ப வேலை வாங்குறாங்க. நான் இங்கே ஒன்றும் மேடெல்லாம் வரலையே, உனக்கு நடிக்க தானே வந்தேன். நீ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்றும் அனாதை கிடையாது. உங்கள் அம்மா அப்பா என்னென்னா நான் அனாதை, நாங்கள் மட்டும்தான் உனக்கு இருக்கோம் அப்படின்னு அம்மா ஓவராக பேசுகிறாங்க. எனக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்குது. அது அது எனக்கு டைவர்ஸ் வேணும். போதும், 10 மாதம் இருந்துட்டோம்ல, அவங்க முன்னாடி சண்டை போடுறோம், நீ கோல்டு ஃபேஸ் காமிக்கிற. போதும், ஒருன்னே வச்சுருக்க. நீ 2 மாதத்துக்கு முன்னாடி இல்லைனா 1 மாதத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் வாங்கிறது பிரச்சனை இல்லை. நான் வேணால் காசு கொடுக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி. இதுக்கு மேலே நடிக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்லி சுகாவோட கண்ணை பார்த்து கூட பேசல. அங்கேங்கன்னு போகுது கண். இங்கே சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி. ஆனால் அது வேலை காமிக்கல. இங்கே சுகா தான், இங்கே சுகா தான். நம்ம தான் ஒரு வருஷம் டீல் எடுத்தோம்ல, ஏன் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம்? எனக்கு இங்கே செட் ஆகலை, அதான் சொல்கிறேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. நான் இங்கே ஒன்றும் பேடாக வரலையே. சரி, நான் அதை பற்றி யோசிக்கிறேன். இப்போவே நான் டார்ச்சர் பண்ணாத, போ. அது வந்து சுகா போன்ட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இங்கே வந்து சுகா சொன்னோன்னே தாங்க ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அதை பற்றி யோசிக்காமல் பட்டன் போயிடுறான். இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு சுகா அது அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, தாங்க அப்படி சொன்னது. இப்போ வந்து லைக் அவன் வந்து கீழே இறங்குறான், அந்த ரூம் விட்டு கீழே இறங்கி பார்க்குறான். தாங்க அப்போ தான் பார்க்குறான். தாங்க வந்து ரொம்பவே வேலை செய்கிறான். அவன் சொன்ன மாதிரியே நிறையவே வேலை செய்கிறான். எப்படின்னா அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான். லைக் இப்போ ஒரு ரூம்லேருந்து இன்னொன்று ரூம்லேருந்து துணி எடுக்கிறது, பொருள் எடுக்கிறது, அவங்க அப்பா வந்து அதை எடுத்துருவா இதை எடுத்துருவான்னு சொல்லுறது, அவங்க அம்மா வந்து நிறைய வேலை கொடுக்குறது, அந்த வீட்டில் நிறைய வேலை செய்யுதுன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் பார்த்தான். அந்த 10 நிமிஷத்துலேயே அவ்வளோ வேலை செய்கிறான். ரெஸ்ட்டுன்னு கொடுக்கவே இல்லை. அவனும் கேட்டு பார்க்குறான், கொஞ்சம் இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன்னு. இப்போவே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா யாருன்னா ஒருத்தர் சொல்லிடுவாங்க. ஸோ அவனும் ரொம்ப அது பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக நடந்து போய் எடுத்துகிட்டு வரான். இல்லை லைக் சுகா பார்க்கவே அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் கில்ட்டாகவும் இருக்குது. சே, நம்ம வந்தவன் நம்மளுக்காக நாண்டி பண்ணுறவன், அவனுக்கு இப்போ காலேஜ் தான் வயசு, அதுக்கே நம்ம இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கோமே நம்ம அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவன் வந்து நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் கிளம்பி அவன் கேபினில் உட்காரினுக்கான். இதை பற்றியே வச்சுன்னுக்கான். அந்த நாள் ஃபுல்லாக வச்சுன்னுக்கான். அவனுக்கே தூக்கம் வரல, நைட்டெல்லாம் தூக்கம் வரல, அப்படியே வச்சுன்னுக்கான். இப்போ இங்கே சங்குக்கு தான், டேய் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வாடா போகலாம். சுகா, டேய் மயிரே, என்னடா அங்கே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா நீ என்ன உட்காந்து ஏதோ யோசிச்சு, வாடா. மீட்டிங் கேன்சல் பண்ணிடு. என்ன விளாட்றியா? இங்கே பேர் முட்டையில் இருக்க மூளையை மண்டையில் வச்சுட்டு ஒழுங்கு மண்டையில் வந்துரு. டைம் ஆகிடுச்சு. லூஸ் மாமா பேசாத, நீ ஒரு சிஓ, யோசிச்சு பாரு. அவங்க வர வெயிட் பண்ணியிருக்காங்க, வந்துரு. ஆஸ் ஏ சிஓவாகவே சொல்கிறேன், மீட்டிங்கை கேன்சல் பண்ணு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. டீல் போனாலும் பரவாயில்ல. 2.5 கோடிடா. 2.5 கோடிலாம் ஒரு அசால்ட் மேட்ரு. நம்மளால் ட்ரக்ஸு கொடுத்தே 20 கோடி வாங்கிக்கலாம். அதை கேன்சல் பண்ணிட்டு போ, எனக்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணு. பைத்தியமான உனக்கு என்ன ஆச்சுன்னு அழுந்து இல்லையா? அவனோட ஃபோர்ஹெட்டை தொட்டு பார்க்குறான். வந்து ஃபீவராக இருக்கா இல்லையா, உடம்பு சரியாயிடுச்சா இல்லையா அப்படி பார்க்குறான். என்னடா? அதானே நான் கேட்குறேன், என்னடா உனக்கு என்ன ஆச்சு? ஆனால் ஒன்றும் ஆகலை. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? மீட்டிங் வேணால் கேன்சல் பண்ணுறேன், என்ன ஆச்சு அதை சொல்லு.
அப்படின்னு சொல்லி சேரை போட்டு உட்காந்துன்னுக்கான் காமா. இங்கே வந்து சிவா தான் என்னன்னு தெரில, ஒரு மாதிரியாகவே இருக்குது. இது ஒரு கில்ட்டு ஃபீலிங். தாங்க நம்மளை தேடி வந்தவன் ஏதோ ஒரு அவசரத்துக்காகவும் அவனோட அப்பா ரெப்புடேஷனுக்காகவும் இந்த டீலை ஒத்துக்கிட்டான். ஆனால் இதுவும் அவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. டார்ச்சர் பண்ணுறியா? என்ன சண்டை போகிறேன்னு சொல்லி ரியலாகவே சண்டை போட்டியா? டே அது பண்ணால் கூட நிம்மதியாக இருக்கும் போல. டிவோர்ஸ் கேட்குறான். என்னன்னு தெரில, எனக்கு மாதிரி இருக்குது. இதனால ஏதோ ஒரு கோல்டு ஃபேஸோட எனக்கு பிடிக்காம சொல்கிறது பேசுறது இருந்துச்சு. ஏதோ ஒரு பேச்சுக்கு கேரிங்காக பேசியிருந்தேன். இப்போ டிவோர்ஸ் கேட்குறான். சொல்லி பார்த்தேன், பட் இது ஒரு உள்ளுக்குள்ளே என்னை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்குது. நைட்லாம் தூங்கக்கூட முடியல. ஏன் ஜங்கா காதல், அந்த காதல் வேறு உனக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கூட தெரியலையே. ஏய் செருப்பால் இருப்பேன். நீ எவ்வளோ வேணால் அடிச்சுக்க மச்சான், ஆனால் உண்மையை சொன்னால் காசைக்க தான் செய்யும். எனக்கு தெரியும் அவனுக்கு காதல் பிடிக்காதுன்னு, காதலும் வராதுன்னு. உனக்காக அவன் இறங்கி செய்கிறான்ல, அந்த எஃபர்ட்டுக்கு எவனுக்கு இருந்தாலும் மனிதனுக்கு அது ஒத்துக்க செய்யணும்டா. ஏதோ உள்ளுக்குள்ளே மனசில் ஒட்டிக்கிச்சு, அதெல்லாம் தள்ள முடியாது. உனக்கு மரியாதை அவனோட ஃபீலிங்கை சொல்லு. இதுக்கு மேலே நீ நடிக்கிறது, இந்த மாதிரி மயிறு பண்ணுறது, பிடுங்கிறது, தூக்கி போட்டு உண்மையான ஃபீலிங்கை காமிடா. எப்பயாச்சு நான் உன் கூட சேர்ந்து என்னாலையும் சிங்கிளாக தான் சுற்றி எனக்கு என்னாலும் காமிட்டடே ஆகல. போய் உன் ஃபீலிங் சொல்லு போ, சும்மா நடிச்சு நிற்காத. டேய் ஊசமாக பேசாத, அடிச்சிடும் போகிறேன். டேய் மச்சான் நீ ஆடே, என்னை செருப்பால் ஆடு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல, உன் கண்ணை வச்சு என்னை ஷூட் பண்ணு. ஆனால் உண்மையை சொன்னால் கசக்க தான் செய்யும். அந்த உண்மை உன் மனசில் இருக்குது. உன் மைண்டு தான் குழப்பமாக இருக்குது. மனசு சரியாக தான் இருக்குது. உன் மனசு என்ன சொல்லுதோ அது சரி, அதுக்கேற்ற மாதிரி போ. அப்படியே உன் மைண்டு என்ன சொல்லுதோ அந்த ரூடு மயிறு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் மனசை பற்றி கேள்டாயிட்டாச்சு. உனக்கு வயசாகிடுச்சு போகுது. காதல் வரத்தான் செய்யும். ஒரு மனிதனுக்கு எப்போவுமே காதல் வரும். இப்போ கரெக்டான வயசு தான், மெச்சூர் ஆகிட்டல. மாஃபியானா வரக்கூடாதா? சியோனா வரக்கூடாதா? டேய் நீ ஒரு மனுஷன் தான்டா, நினச்சிப்பாரு. நீ எப்படினாலும் நான் சொன்ன கேட்க போகல. இதை பற்றி யோசி, கன்ஃபார்மாக இதை பற்றி யோசிப்பா தெரியும். போ யோசிப்போ. இந்த மயிறு வந்துடுச்சு, தள்ள முடியாது. நானும் ஒருத்தனை லவ் பண்ணுறேன். நான் பண்ணுறது உன்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா சொல்ல வைக்கிறான் நீவன். லவ்வா? எப்படா லவ் பண்ண ஆரம்பிச்ச? அது மச்சான் நீ தான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி பேசியிருந்தல, அதுக்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தனை லவ் பண்ண. பேர் ஜிம்முன்னு, அப்படியே குழுவாத்த மாதிரி இருப்பான், அழகாக இருப்பான். உங்க கூட சேர்ந்துடல, எங்கே உங்கள்கிட்ட சொன்னேன். அது வேலை நிறைய வேலை கொடுத்து அதை டைவர்ட் பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் எங்களுக்கே சண்டை போட்டு விட்ருவேன். சின்ன வயசுல உங்க கூட தானே இருக்கேன், எனக்கு இது கூட தெரியாதா? அதனால தான் சொல்லாமல் மெயின்டைன் பண்ணி நிற்கேன். நீயும் போய் லவ் பண்ண மச்சான். லவ் எப்படி சொல்ல, ஒரு கலைடா, கலை. போய் பண்ணுறா, இது வந்து தப்பு கிடையாது. போ, அதான் லவ் மேரேஜ்னு சொல்லி வச்சுருக்கல, ரியலாகவே லவ் பண்ணு போ. மனசு இருக்கிறது காமி. டிவோர்ஸ் எப்படி இருந்தாலும் 1 மாதம் ஆகும். உன்னோட சைட்லேருந்து அவனோட சைட்லேருந்து யோசிக்க பார்க்கும்போது 1 மாதம் ஆகும். அந்த 1 மாதத்துல உன்னோட உண்மையான கேரிங்கு, உண்மையான கலர்ஸ் எல்லாம் காமிடாவிங்கிற. உன்னோட உண்மையான காதலை காமி, உண்மையான மனசை காமி. போ, நான் போய் யாழை போய் கொஞ்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து ஜங்குக்கு வந்து கிளம்பியிருப்பான். இங்கே வந்து ஷிகா அவன் சொன்ன மாதிரியே யோசிச்சுருக்கான். சரி ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கடா. ஆயிடுச்சு அதுக்கு தான். அதே மாதிரி நிறைய சீரீஸ் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்னேன்னா 3 வீமன் குக்கோட கான்செப்ட் வச்சுருக்கேன். ஒரு ஜி குக்கு உங்களுக்கு அதே மாதிரி யுங்மின் இருக்குது. அதே மாதிரி தேகி இது பண்ணி வச்சுருக்காங்க. நம்ஜனும் வச்சுருக்கேன், அது நான் ஃபுல்லாக முடிக்கல. நம்ஜன் இருக்குது, வீமனும் இருக்குது. ஸோ நிறைய வச்சுருக்கேன், கவலைப்படாதீங்க. வரும், பட் ஆனால் ரெகுலராக வருமானு எனக்கு தெரியல. டைம் கம்மியாக தான் இருக்குது. இந்த
இந்த மார்ச், ஏப்ரல், மே அந்த டைம் இருக்கும்ல பார்த்தீங்களா, அந்த டைமில் நிறைய சான்ஸ் இருக்குது நிறைய வரத்துக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகேடா செல்லக்குட்டீஸ், பாய்.